அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான், நிறங்கள் ஓர் 5 உடையாய் விண்ணோர்கள் ஏத்த. பஞ்சபூதங்கள்ல இருந்து 5 விதமான தன்மைகள் வருது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது. இதைத்தான் தன்மாத்திரைன்னு சொல்லுவோம். விண்ணோர் அப்படின்னா எந்திரியங்கள், அல்லது அவர்கள் தேவர்னு சொன்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய எந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏத்துதல் அப்படின்னு சொல்லும்போது தொடர்பு கொள்ளுதல், அதை தொடர்பு படுத்தக்கூடியவங்க. அப்ப தொடர்ந்து வரக்கூடிய பிறவிகளை ஒழிக்கின்ற எங்களுடைய தலைவா. யாரு? சிவத்தை தலைவான்னு சொல்றாரு. நான் பிறந்து வந்துகிட்டே இருக்கேன், தொடர்ந்து பிறந்து வாரேன், அந்த பிறவிகளை ஒழிக்கக்கூடிய, அதை இல்லாமல் ஆக்கக்கூடிய தலைவா. இந்த பஞ்சபூதங்களும் இந்த எந்திரியங்களும் உன்னை போற்றுதற்கு 5 தன் மாத்திரைகளை நீ என்ன செஞ்சிருக்க, அதுக்குள்ள கொடுத்துட்ட. இந்த பஞ்சபூதத்திலிருந்து என்ன வருது? பஞ்ச தன் மாத்திரை. அதனுடைய எனர்ஜியை தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். பஞ்சதன் மாத்திரைன்னா அப்ப சுவை வருது, ஒளின பார்வை, ஊருன தொடுதல், ஓசைன சவுண்டு, நாற்றம்னா மனம். அப்ப இந்த 5 எந்திரியங்கள்லையும் 5 விதமான விஷயமாட்டு வருது. இந்த 5 விதமான அடிப்படையாகத்தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த 5 பஞ்சபூதங்கத்தினுடைய தொடர்பு 5 எந்திரியங்கள். 5 எந்திரியங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய உணர்ச்சிகள் இந்த 5 விதமான தன்மைகள். 5 பூதங்களாக இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த 5 விதங்களில் அறியப்படுவன் ஈசனே. அப்படி ஈசனே இதுக்குள்ள மூலப்பொருளா இருந்து இருக்கக்கூடியவனா இருந்தா கூட அவனுடைய நிஜ சொரூபத்தை விளங்க இவைகளுக்கு இயலாது. பஞ்சபூதத்துக்கும் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவத்தை உணர முடியாது. பஞ்சேந்திரியங்களுக்கும் தனக்கு உள்ள அதனுடைய தொடர்புடைய அந்த சிவத்தை உணர முடியாது. பஞ்சதன் மாத்திரையாக விளங்கக்கூடிய இந்த 5 விதமான தன்மையாக இருக்கக்கூடியதுக்கும் அதுக்கு தனக்குள்ள இருக்கிறத விளங்க முடியாது. இதெல்லாம் அதனுடைய மூலப்பொருளை கொண்டு அது வந்திருந்தாலும் அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியல, தன்னுடைய இயல்பை உள்ள இருக்கக்கூடிய அது உணர முடியாது. மறைந்து இருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை. மாய இருள்னா மாயை என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்ஞானம். தேவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 5 எந்திரியங்களுக்கு விளங்காத நீ மறைந்திருக்கிறாய். இந்த 5 எந்திரியத்துக்கு என்ன பண்ண பற்றி தெரியாது, அவங்களெல்லாம் தெரியாதபடி நீ மறைந்து இருக்கிறாய். இவ்வளோ திறமை இருக்கு எனக்கு, ஆனா அப்படி திறமை இருந்த நான் வினைக்கு அடிமைப்பட்டு உள்ள என்னை, நான் வினைக்கு அடிமையாக இருக்கிறேன். நான் செய்த ஒவ்வொரு வினையினுடைய வெளிப்பாடாக அதனுடைய அடிப்படையில் நான் என்ன செஞ்சேங்க, அதில் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய என்ன நான் அறிந்து கொள்ளாதபடி அஞ்ஞான இருள் என்னை மூடிக்கொள்கிறது. என்னாலே அறிய முடியாத அளவுக்கு நான் அஞ்ஞானத்தில் இருக்கிறேன். அந்த அஞ்ஞான நிலையில நான் இருந்துட்டு இருக்கேன். வினை எனும் மாயை, அஞ்ஞான இருள் ஆகிய இந்த இரண்டும் இயற்கை அல்லது இங்க இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கூறுகள். இந்த வெவ்வேறு கூறுகளாக இருக்கக்கூடியதான் நான் அதுல கட்டுப்பட்டு கிடக்கக்கூடியதுதான் ஜீவன். வினை மாயை என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானம் என்ன சொல்லக்கூடிய இந்த இருளுக்குள்ளதான் இதைத்தான் இயற்கைன்னு சொல்லுவோம். இந்த மாயை என்று சொல்லக்கூடியதான் இயற்கை, அதை தான் பிரபஞ்சம்னு சொல்றோம். இந்த 2 விஷயமும் என்னவா இருக்குது, அதுலதான் நான் கட்டுப்பட்டு அதுல லாக் ஆகி கிடக்கிறது தான் இந்த ஜீவனுடைய தன்மையாக இருக்கிறது.
அறம் பாவம் எனும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. அறம் பாவம்னா நல்ல வினை தீயவரை. அறம் பாவம். அறம்னா நல்வினை, பாவம்னா தீயவினை. அருங்கயிறுன்னா வலிமையான பாச கயிறு, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பாசம்ங்கிற ஒரு கயிறு. நல்ல வினையோ தீய வினையோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டு, அறுக்க முடியாத பாச கயிற்றை என்னை கட்டி பிணைத்து வைத்திருக்கிறது. பாசம் என்பது மனிதனுக்குள்ள உறவுக்குள்ள மட்டும் பண்றதில்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான உணர்வுகளும் பாசம்னு சொல்லப்படும். உங்க சுவாசத்துக்கு இன்னொரு பெயரும் பாசம்தான். அந்த சுவாசம் தான் உங்களை இதுக்கு எல்லாத்தையும் இணைச்சிருந்து உள்ள லாக் பண்ணி வைக்கக்கூடியதா இருக்கு. அப்ப அதனால என்ன வருது? நல்ல வினையோ தீய வினையோ ரெண்டு வினை தான். நம்ம புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது. புண்ணியமும் வேண்டாம், பாவமும் வேண்டாம். இந்த ரெண்டுக்கு நடுவுல தான் அந்த இறை கதி என்று சொல்லக்கூடிய சிவகதிங்கிறது இருக்கு. இந்த ரெண்டும் இல்லாமலாக்கிறது தான் சிவகதியினுடைய வேலை. ரெண்டையும் நீங்க அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறப்பு எடுக்கக்கூடிய ஆத்மாவுக்கு கொடுத்துக்கிட்டு தான் நம்ம இருப்போம். அப்ப நல்வினையும் தீவினை என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டுமே கட்டு தான். அந்த ரெண்டு கட்டும் அறுக்க முடியாம இணைத்து வைத்திருக்கக்கூடியதான் பாசம் எனும் அந்த கட்டு என்னை பிணைத்து வைத்திருக்குது. நம்ம உடம்புல உள்ளே ஒரு புழு மாதிரி, புழுக்கு ஒப்பாட்டு, அதாவது வேஸ்ட் ஒப்பான தாதுக்கள் நிறைந்திருக்கிறது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த 7 தாதுவும் 7 விதமான தாதுவும் இணைக்குது. அப்படி இணைத்திருக்கக்கூடிய அது ஓயாது என்னட்ட அழுக்காக மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம உடம்புல இந்த 7 விதமான தாதுக்களாட்டு இந்த உடல் பிரிக்கக்கூடிய வேலை செய்யும் போது என்ன செய்யுது? ஒரு தண்ணியை நீங்க ஃபில்டர் பண்ணீங்கன்னா எவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணா தண்ணி ஃபில்டர் ஆகி வரும். அப்ப தாதுக்கள் உடம்புல ப்ராசஸ் ஆகக்கூடிய அந்த தாதுக்கள் எப்படி வருதுன்னா, ஒவ்வொரு தாதுல இருந்து இன்னொரு தாது உருவாக்கும் போது நம்ம உடம்புல நிறைய வேஸ்ட் ப்ராசஸ்ல வேஸ்ட் கழிவுகள் அதிகமாக பிரிக்கப்படுகிறது. அது ஓயாது அந்த அழுக்கு மாறி மாறி எனக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அழுக்க பாதுகாத்து புறத்தே தோல் இது போர்வையாக போட்டு மூடி வச்சிருக்கு. இப்படி நடக்கக்கூடிய ப்ராசஸ ரொம்ப பாதுகாத்து இருக்கக்கூடிய இந்த தோல் ரொம்ப அழுக்கையும் பாதுகாத்து வச்சிருக்கு, நல்லதையும் பாதுகாக்குது. அதுக்கு கூடால இருக்கக்கூடிய மலம் என்று சொல்லக்கூடிய இந்த அழுக்கையும் இந்த தோல் இது பாதுகாத்து வச்சிருக்கு. மலம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. மலம் சோறும் அப்படின்னா மலம் என்ற வேஸ்ட் ஒழுகி கொண்டிருக்கக்கூடிய, குடில்னா வீடு, ஓயாது மலம் வெளியே கிளம்பி கொண்டிருக்கின்ற 9 துவாரங்களுடைய உடல் என்னும் இந்த வீடு நான் அடைப்பட்டு இருக்கிறேன். இந்த வீட்டில் நான் அடைஞ்சு இருக்கிறேன். 9 துவாரங்கள் நமக்கு இருக்குது. அந்த வழியாகத்தான் மலம் என்று சொல்லக்கூடிய இந்த எப்போதுமே ஒழுகி கொண்டே இருக்கு. கண்ணு, 2 மூக்கு, வாய், குதம், செவி, இப்படி நமக்கு ஒவ்வொரு ஒரு ஓட்டை இருக்கு. இந்த தோல் வரைக்கும் ஒரு நுண்ணிய ஓட்டை தான். அப்போ இப்படி 9 விதமான வாசல் வழியாக எப்போதுமே வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய இந்த மலம் உள்ள இந்த உடல்ல, இந்த உடலின் இந்த வீட்டுல நான் எப்படி இருக்கேன்? அடைப்பட்டு இருக்கிறேன். ஜீவன் எனும் நான் அடைப்பட்டு இருக்கிறேன். அதில் இருக்க 5 எந்திரியங்களும் என்னை ஏமாத்தி துன்பப்படும்படி செய்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே 9 ஓட்டை இருக்குது, அதுல ஏகப்பட்ட வேஸ்டுகள் வெளியே போகுது. இது பத்தாதுன்னு சொல்லி என்னுடைய 5 எந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் என்னை ஏமாத்தி என்ன செஞ்சிட்டு இருக்கு?
என்னை போட்டு படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. பஞ்ச எந்திரியங்கள் மூலமாக நாம் பெறும் ஞானமும் ஆனந்தமும் அரைகுறையானது. நீங்க நல்லா புரிஞ்சுடுங்க. எப்ப நாம இந்த இறை அல்லது இந்த இறை ஞானம், உங்களை நீங்க அறிந்து கொள்வதே இறை ஞானம். அதுதான் பிரம்ம ஞானம் அல்லது சிவ ஞானம். உங்களை தான் நீங்க அறிங்க. தெய்வம் என்பது வெளியில மட்டும் அல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அறிந்து கொள்வது மூலமாக நான் எனக்கு வெளியே இருப்பதும் ஒன்றென அறிந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க அத தெய்வீகத்தை உங்களை நீங்க தேடுவதற்கு, உங்களை நீங்க தேடக்கூடியதுல பொதுவா நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆள் காணாம போயிட்டோன்னா காணாமல் போனவரை பற்றி அறிவிப்புகள் தொலைக்காட்சியில போடுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு, அவங்க நேரம், உயரம் இவ்வளவு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, சட்டை போட்டிருந்தாரு, இன்னும் கலர் போட்டிருந்தாரு, பேண்ட்டு போட்டிருந்தாரு, வேட்டி கட்டியிருந்தாரு, அப்படின்னா அவருடைய அங்க அடையாளங்கள்லாம் போட்டு நம்ம போடுறது போல உங்களையே நம்மளே நாம காணலை. இப்போ என்னையே நான் காணாமல் போனதாட்டு இருக்கிறேன். நாம் நிறைய பேர் புற ரீதியான பொருளை காணவில்லை என்று நம்ம தேடுகிறோம். இந்த தேடுதல் அகத்தேடலாக மாறணும். என்னைய காணலை, என்னைய காணவில்லை, நான் எங்க இருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்பது இந்த உடல் நினைக்கிறோம். அப்போ உடல் உடலுக்கு நோய் வருது, பிணி வருது, இறந்து போகுது. அப்போ உடல் என்பது நான் அல்ல. உடல் போன பிறகும் வேற ஒன்று இருக்குது. அப்போ மனம் நானான்னா மனமும் நான் அல்ல. மனம் இருக்குது, காணாம போகுது, எல்லாம் இருக்குது. அப்போ ரெண்டுக்குள்ளையும் தாண்டி நான் எனும் ஒரு உணர்வு இருக்குது. நான் எனும் உணர்வு எப்போதுமே எனக்குள்ள இருக்குது. அந்த நான்கிற உணர்வினுடைய உச்சமான இருப்பிடம் எது என்று தெரிந்து கொள்வதை என்னை நான் தேடுவது. எல்லாரும் என்ன சொல்றாங்க? இறைவனை தேடன்னு சொல்லுவாங்க. இல்லை, உங்களை தேடணும், நம்மளை தேடணும். என்னை நான் தேடுதல். தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். இப்ப என்ன அறிந்து கொள்வதற்கு தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளும். அது யோகமோ, ஞானமோ, பக்தியோ, கர்மயோகமோ, சரணாகதியோ, எந்த பேர் வச்சுக்கிட்டாலும் சரிதான், உங்களை நீங்க தேடுறது. உங்களை நீங்க தேடுறதுக்கான வழியைத்தான் என்ன பண்ணாங்க? யோகமும் ஞானத்திலும் துல்லியமா உங்களை தேடக்கூடிய இடத்த காட்டினாங்க. நம்ம வெளியில தேடுறோம், இறைவனை வெளியில தேடுறோம். உங்களை நீங்க வெளியில தேட மாதிரி தான் இறைவனை வெளியில தேடுறீங்க. என்னை காணலை, என்னை காணல நீங்க சொன்னா எப்படி இருக்கும்? நான் இப்பதான் நான் இங்க இருந்தேன், என்னை காணலை. கொஞ்சம் முன்னாடி இங்கே இருந்தேன், என்னைய காணலை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அதே போலதான் நீங்கள் தெய்வத்தை தேடுறீங்கன்னா, தெய்வம் எங்க இருந்து, எப்ப இருந்து, எதுவா இருந்து தெரியாத ஒருத்தர், நாம புரிந்து எதுக்குமே உட்படாத, எந்த ஓமையும் பண்ண முடியாத ஒருத்தரை எப்படி தேடுவது? ஏதாவது ஒரு அங்கு அடையாளங்கள் இருந்தால் தானே தேடுறதுக்கு வசதியா இருக்கும். அங்கு அடையாளங்களும் எதுவுமே இல்லாத ஒருத்தரை, பேர் எது என்று தெரியாத, பல பேர் வச்சிருக்கக்கூடியவருக்கு உண்மையான பேர் என்று தெரியாதவரை எப்படி தேட முடியும்? அப்ப தேடக்கூடிய நபர், தேடக்கூடிய பொருள், தேடுகின்ற நிலை எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அப்படி நமக்குள்ள தேடதுக்கு நீங்க எந்திரியங்களை பயன்படுத்தினா அது அரைகுறையாதான் இருக்கும், அது ஃபுல்ஃபில்லா ஆகாது. அப்படி நாம இதுவரைக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தெய்வம் எனும் சொல்லக்கூடிய இறை எனும் அந்த சிவத்தை எந்திரியங்களை கொண்டு நம்ம தேட வைக்கிறோம். அந்த 5 எந்திரியங்களால தேடுறோம். அவனை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? அப்போ உங்களை தான் நீங்க தொட்டு பார்க்கணும். அவனுக்கான குணம் என்ன, உங்களுக்கான குணம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கான குணமே பல குணத்தை நம்ம இருக்கோம். அப்போ அவனுக்கான குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி எந்த ஒரு நிலையும் அந்த ஞானத்தை எந்திரியங்கள் மூலமாக, அவனை ஸ்மெல் பண்ண முடியுமா, காது வச்சு, மூக்கை வச்சு, இப்படியெல்லாம் சுவையை வச்சு, இப்படியெல்லாம் நீங்க தேடும்போது அது அரைகுறையாகவே நிற்கும். அப்படிங்கிறது அப்படி அரைகுறையானது என்றே நிறைய பேருக்கு விளங்கலன்னு சொல்றாரு. அப்படி அரைகுறையாதான் அது இருக்குது. எந்திரியத்து கொண்டு நீங்கள் தேடக்கூடிய அந்த விஷயம் அறகுறையன்னே தெரியாம இருக்கிறதுனால தான் நாம் என்ன செய்யறோம்? துன்பப்படுகிறோம். எதை வச்சு தேடணும்னு தெரியாதனால தான் நான் துன்பப்படுறோம்.
இருட்டுல தேடுவதற்கு தான் உங்களுக்கு வெளிச்சம் தேவை, ஒரு லைட்டு தேவை. பகல்ல நீங்க ஒரு பொருளை தேடணும்னா உங்களுக்கு பேட்டரி லைட் தேவையா? அந்த பேட்டரி லைட்டை போய் நல்ல வெளிச்சத்துல போய் பேட்டரி அடிச்சு தேடுவோம். அப்ப இருட்டில் தேடுவது தான் வெளிச்சம் தேவை, பகலில் தேடுவதற்கு வெளிச்சம் தேவையில்லை. உங்களுடைய பார்வையினுடைய கூர்மை தான் தேவை, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி தான் தேவை. அப்ப தெய்வம் என்பது, சிவம் என்பது இருளுமற்றவன் ஒளியுமற்றவன். இருளும் ஒளியும் இல்லாத நிலையில் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் பிரதோஷமாக இருக்கிறான். அப்படி பிரதோஷ நிலையில் இருப்பவனை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை கொண்டுதான் நீங்க தேட முடியும். அப்ப அந்த ஒளி என்ற அந்த மெய்ப்பொருளை சேருவதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய 5 பொறிகள் என்று சொல்லக்கூடிய எந்திரியங்கள் உதவாதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்க அறிந்து கொண்டுட்டீங்கன்னா, அந்த எந்திரியத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்று வைக்கக்கூடிய தன்மை மாறும். இப்ப எந்திரியத்தை நம்ம ஏன் பற்று வைக்கிறோம் அப்படின்னா, இதனாலதான் நான் எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கேன், இதை வச்சுதான் நான் எல்லாம் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு மாயையில நம்ம வாழுறோம். இதை வச்சுதான் நம்ம எல்லாமே அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, இதனால தான் நாம் எல்லாத்துலயுமே லாக் ஆகிட்டே இருக்கோம். இப்போ இதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுங்கிற ஒரு அறிவை நாம் வளர்க்கறதுக்கு அது பேர் தான் நம்மளுடைய ஞானம். உங்களுக்குள்ள வரக்கூடிய ஞானத்தை கொண்டு தான் நீங்கள் பரத்தை பற்றிய உள்ள உண்மை அறிந்து கொள்வது பரஞானம். இப்போ நம்ம பற்றி அறியக்கூடியதான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃபினுடைய ரியல் என்ன, என்னுடைய ரியல் என்னங்கிற தெரிந்து கொள்வதான் முதல் ஞான நிலை. உள்ஞானம் என்ற நிலை நம்ம உருவாக்கணும். அந்த உள்ஞானம் எனும் நிலை என்பது ஒளி தன்மை என்ற நிலைதான். ஒரு கூர்மையான பார்வை மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கிற மாதிரி கூர்மையான இந்த விழிப்பு நிலையின் மூலமாகத்தான் நீங்கள் அந்த பரஞானம், பரமாக இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் அவர் என்ன சொல்றாரு, இதன் மூலமா விளக்குறாரு. விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பு ஆகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலன் தன் மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி. விமலன் அப்படின்னா தூயவன், நல்குதல்னா கொடுத்தல். நீள்கடல்கள் நீண்ட திறமையானதை கொண்டு அதை அணிந்து உள்ள திருவடிகள், வீரத்தன்மையோடு இருக்கக்கூடிய அவனுடைய திருவடிகள். அப்ப என்ன சொல்றாரு, மிருகத்துக்கு ஒப்பானது என்னுடைய மனசு. நம்ம மனசு எல்லாம் எப்படி இருக்கு, மிருகத்தன்மையாக இருக்குது. அப்படி இருக்கு அவனுடைய மனது. உன்னிடத்தில் உருகி அன்போடு, அன்பு எனும் உணர்வின்படி நல்ல ஒரு மனசு ஆகும்படி அப்படி அருள் புரிந்துள்ளாய். மிருகத்தனமான இருக்கக்கூடிய என்னுடைய மனம் உருக வச்சு, அந்த உருகல் மூலமாக ஏற்பட்ட அன்பு, அந்த அன்பு மூலமா என்னுடைய மனம் என்ன செய்யுது, நல்ல ஒரு மனசாக மாறுவதற்கு நீ அருள் புரிந்த. மண் உலகத்திலும் இந்த உலகத்துக்குள்ள உன்னுடைய காட்சியை, சூட்சமாக இருக்கக்கூடிய உன்னுடைய காட்சியை நான் காணும்படி நீ என்னை ஆசீர்வதித்துள்ளாய். அப்போ மனசு விலங்கு போன்ற கொடிய அந்த மனசு அது தெய்வீகத்துடனுடைய இணைப்பு பெற பெற அன்பு எனும் ஒன்று, ஒரு உணர்வு ஏற்பட்டு சிவமே அன்பாக, அன்பே சிவமாக அப்படிங்கிற வார்த்தை என்ன, அன்புங்கிற விஷயத்துல சிவம் என்ற அந்த ஒளி மிளிர்கிறது. இப்படி தூய மனம் உள்ளவர்களுக்கு தான் இந்த உலகத்துல நிர்மலனாக, எந்த மலமும் இல்லாதவன். நிர்மலம்னா எந்த மலமும் இல்லை, புண்ணியம்ங்கிற மலமும் இல்லை, பாவங்கிற மலமும் இல்லை. இது ரெண்டும் மலம்தான். நிர்மலன் அப்படின்னா ரெண்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு தூய நிலை உடையவன் தான் ஈசன். அந்த ஈசன் எப்படி இருக்கிறான், மிளிர்கிறான், அப்படி அவன் ஒளிர்கிறான். அப்படி ஒளிர்ந்திருக்கக்கூடிய இறை என்ற இயற்கையும் இறைவனும் வேறு வேறு அல்ல. இப்ப ரெண்டும் நமக்கு வேறு வேறு தான். அஞ்ஞானத்துல இருக்கும்போது இறை என்பது வேறு, இயற்கை என்பது வேறாக இருக்கிறது.
நீங்கள் ஞானத்தில் போகும்போது தான் இறையும் இயற்கையும் ஒன்றாக தெரியும். இப்போ வேறு வேறு, ஏன்னா இப்போ நாம் அதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கல, நம்ம வெளி தோற்றமாக தான் பார்க்குறோம். பஞ்சபூதங்களுடைய ஒவ்வொரு தன்மையாக தான் பார்க்குறோம். அதற்குள்ள மறைவாக ஒளிர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடியதை நம்ம உள்நோக்கிய பார்வையோ உள்நோக்கிய கவனமோ இல்லாதனால நமக்கு ரெண்டும் வேற வேற இருக்கனால அந்த பிறப்பை கொடுக்குது. உள்நுழைந்து உள்நோக்கி பார்க்கும்போது இயற்கை வேறு இறைவன் வேறு இல்லை. அது பார்க்கக்கூடிய நிலை உயரும்போது தான் ரெண்டும் வேறு இல்லைன்னு தெரியும். காணுகின்ற காட்சி எல்லாமே அவரவருக்கு ஏற்ப, யாருக்கு அது நுண்ணோக்கி பார்க்க தெரியுதோ அவங்களுக்கு ஏற்ப இறைவனாகவோ அது இயற்கையாகவோ காட்சி கொடுக்கிறது. அந்த நிலை நாம் வரும்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே இறைவனாகவே இருக்குது அந்த இயற்கை. இப்போ பார்க்கக்கூடிய பார்வை நமக்கு பந்தத்தை உருவாக்கும். ஆகா, என்ன அருமையான தண்ணி, இன்னும் ஒரு பந்தம் உருவாகிறது. இந்த மண்ணுமே பந்தம் உருவாகுது. ஆனால் நாம் அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் வரும்போது, அந்த மேல்நிலைக்கு வரும்போது அங்கே பந்தம் இல்லை, அங்கே என்ன சிவமாயிட்டு அந்த ஒவ்வொன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளியை தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய தன்மைக்கு தக்கவாறுன்னு ஒரு வார்த்தை போடுறார். அவரவருக்குடைய தன்மை தக்கவாறுனா அந்த பார்வைங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். ஒரு மரத்தில் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு யானையை பார்க்கும்போது சாதாரணமான ஆள் பார்த்தா அது எப்படி இருப்பாங்க, மரத்தில் உள்ள யானை மரங்கிறது மறைஞ்சி யானை ஆட்டம் அவங்களுக்கு மனதில் வந்துடும். எவ்வளோ அழகான ஒரு யானை அப்படின்னு வரும். இதே இது அந்த மரத்தினுடைய இது ஒர்க் பண்ணக்கூடியவங்க பார்க்கும்போது யானை மறைஞ்சிரும். இது என்ன மரம், இது தேக்கா, இது ஈட்டியா, இல்லை இது என்ன மரம்? மரத்துல யானை மறைந்து விடுகிறது. மறந்து யானையை நினைவுபடுத்தக்கூடிய பார்வை யானையை மறந்து, யானைங்கிற தோற்றத்தை மறந்து மரத்தை நினைவுபடுத்தக்கூடிய பார்வை. இந்த பார்வைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இந்த பார்வையை தான் அவர் என்ன சொல்ல, அவரவர் தன்மைக்கேற்ப மரம் செடி கொடிய இந்த இயற்கையை நீங்க ஒரு மரமா ஒரு செடியா பார்க்கும்போது அது இயற்கை. அதற்கும் உங்களுக்கு ஒரு இணைப்பு, ஒரு பாசம் ஒன்று வருது. அதில் நாம லாக் ஆகும். ஒரு மண்ணை பார்த்தீங்கன்னா அது ஒரு லாக் ஆகும். ஆனா ஒரு ஆத்ம சாதகன் எப்படி பார்க்கான், இந்த மரம் செடிக்கு உள்ளே இருந்து ஒளிந்து கொண்டு ஒளி வீசக்கூடிய அந்த ஒளியாக பார்க்கிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்தினுடைய அரூப நிலையை பார்க்கக்கூடியது உள்ள ஒரு ஆளுக்கு தான், அப்படிப்பட்ட ஒரு சாதகருக்கு, அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் இயற்கையே இறைவனாக அவங்களுக்கு வெளிப்படுகிறது. அந்த இயற்கையே இறைவனாக வெளிப்படக்கூடிய பார்வையை வளர்ப்பது தான் ஒரு சாதகனுடைய மிக முக்கியமான பார்வை. அந்த பார்வையை உள்நோக்கி பெறுவதே நம்முடைய ஆத்ம ரீதியா செய்யக்கூடிய பயிற்சி முறைகள், தியான முறைகள் எல்லாமே அதற்கான பார்க்கக்கூடிய உள்நோக்கிய பார்வையை நாம் என்ன செய்கிறோம், திறம்பட வளர்க்கறதுக்கு தான் யோகத்தினாலையும், யோகம் எனும் அந்த வாசி யோகத்தினாலையும், ஞானம் எனும் அந்த உள்நிலை வெளிநிலை பிரபஞ்சத்தை தாண்டியும் ஒரே ஒளியாக. அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.